நண்பர்களுக்கு வணக்கம். உன்னில் சரணடைகிறேன். பகுதி 10. காலை விழித்தவள் செல்லை தேடி மணியை பார்க்க அது 7 காட்ட பதறியபடி எழுந்து ஓடினாள் குளியலறைக்குள். அறக்க பறக்க தன் வேலைகளை ஓடி ஓடி முடித்தவள் ஸ்டூடியோவிற்குள் நுழைந்தாள். சாரிண்ணா, லேட் ஆயிட்டு என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு நிற்க மற்றவர்களும் கூட இன்று வந்து விட்டிருந்தனர். இவள் முகத்தை பாவமாக வைத்து கொண்டு நிற்க, நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவு எதுவுமே போயில்லை. நாங்களும் ஜஸ்ட் இப்போ தான் வந்தோம். அதுவும் நேற்று உனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி வேறு, அதனால நோ ப்ராப்ளம். மீரா சப்போர்ட் செய்ய சரி என தலையாட்டி விட்டு முதலில் சுத்தம் செய்யும் வேலையை துவங்கினார். நேற்று பார்ட்டிக்கு போனதில் இவ்வளோ பிரயோஜனம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. மகேஷ், ஏன் அப்படி என்ன நடந்தது? குமார், என்ன நடந்ததா? நம்ம அடுத்த லெவலுக்கு கால் வைக்க போகிறோம். பெண்களுக்கு இது புது தகவலானதால் என்ன என்று ஆர்வமாக விசாரித்தனர். ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு தெரியுமா? அதுவும் ஆதவ் சார் மூலமா. என்ன ப்ராஜெக்ட்? ஆர்வத்துடன் ராகினி கேட்க, புதுசாக ஒரு பிஸ்கட் கம்பெனி மார்க்கெட்டுக்கு வருது. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு தயாரிப்பு தான். இன்னும் 1 மாதத்தில் மார்க்கெட்டுக்கு வந்துடுவான். அதுவும் விளம்பரத்துக்கு நம்மளை நம்பி ஒப்படைக்கிறாங்க. லோக்கல் சேனல்லேருந்து சன் டிவி, விஜய் டிவின்னு நம்ம விளம்பரம் வரப்போகுது. அவன் கூற ஹே என்று அனைவரும் வியந்து கைத்தட்ட மகேஷ் தொடர்ந்தான். இந்த ஆஃபர் மட்டும் ஓகே ஆகுனா இது மூலம் நமக்கு வேறு பெரிய ஆஃபர்களும் வர வாய்ப்பு இருக்குது. அவன் கூறி முடிக்க அனைவருடைய கண்களிலும் எதிர்கால கனவுகள் மிதக்க உற்சாகத்தோடு நின்றனர். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. நானும் குமாரும் கம்பெனிக்கு போய் பார்த்துட்டு ஆர்டரை கன்ஃபார்ம் செய்துட்டு வரோம். ஆல் தி பெஸ்ட், ராகினி கூற. வாழ்த்துக்கள் அண்ணா, நீரஜா கூறினாள். அவளையே ஒரு கணம் ஆழ பார்த்தவன் தேங்க்ஸ்மா என்று விட்டு நகர்ந்தான். மகேஷ் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய குமார் பின்னால் அமர்ந்து கொண்டான். சிறிது நேர பயணத்திற்கு பின், டேய், அந்த பொண்ணு வாழ்த்துக்கள் சொன்னப்ப ஏன் அப்படி பார்த்து வச்ச? அது சும்மா. மகேஷ் புன்னையோடு கூற, செருப்பு பிஞ்சிரு நாய. அந்த பொண்ணு நம்மளை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுது. மரியாதையாக இரு நாய. சீச்சி, ஏன்டா உன் புத்தி தப்பாக யோசிக்குது? நான் அப்படி பார்த்தது, இந்த பொண்ணு வந்ததுலேருந்து ஏதோ ஒரு லக்குடா. எல்லாமே நல்லா நடக்குது பாரு. நம்ம மாதக்கணக்கில் ஓட்டிகிட்டு இருப்போம். இந்த பொண்ணு வந்ததுலேருந்து பாரு, வேலை இல்லாமல் நம்ம இருந்ததே இல்லை. ஏதாவது ஒரு பொட்டிக்கடை விளம்பரமாவது இருந்துச்சு. அதை நினச்சி பார்த்தேன். மகேஷ் கூற அதை ஒப்புக்கொள்ளவே செய்தான் குமாரும். ஆம் என்பது போல தயாட்டிவன், அதை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமே. சரியாக போச்சு. ராகினியும் மீராவும் கொண்டுடுவாங்க. நாம் இவ்வளவு நாள் உங்கள் கூடவே இருக்கோம், எங்ககிட்ட இது போல் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களான்னு தலைமுடியை பிச்சிடுவாங்க. வாய் விட்டே சிரித்து விட்டான் குமார். டே, கண்டிப்பாக நடக்கும்டா. அதே தானுங்க, சில நேரத்தில் வாய்ப்புத்தி இருப்பதே நலம் பயக்கும். அவன் கூற இருவருமே சிரித்து விட்டனர். அவர்கள் சென்ற வேலை வெற்றி பெற அந்த பிஸ்கெட் விளம்பரம் இவர்களுக்கே கொடுக்கப்பட்டது. ஸ்டூடியோவிற்கு வந்தவர்கள் மகிழ்வோடு அதை பகிர்ந்து கொள்ள மற்றவர்களும் மகிழ்ந்தனர். அதற்குண்டான வேலையை பார்க்க துவங்கினர். உடலை கெடுக்கும் மைதா, அளவுக்கு அதிகமான வெள்ளை சீனி, குழந்தைகள் நலனை கெடுக்கும் எந்த ரசாயன பொருட்களும் இன்றி கேழ்வரகு மாவில் ரொட்டிகளை தயாரித்து இருந்தனர். இன்னும் நவதானிய பிஸ்கெட்டுகள், ட்ரை ஃப்ரூட், நட்ஸ்களை வைத்தும் தயாரிக்கும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கேழ்வரகு முதலில் எப்படி வியாபாரம் நடக்கிறது என்று பார்த்துவிட்டு மற்றதை களம் இறக்குவார்களாம். வேலை முடிந்து அனைவரும் கிளம்ப தயாராக அவள் செல் சத்தம் கொடுத்தது. மெசேஜ் டோன். நமக்கு கூட மெசேஜ் வருதா? ஓ, கம்பெனி மெசேஜாக இருக்கும் என்று நினைத்தபடி ஃபோனை திறந்து பார்க்க அது ஆதவிடமிருந்து வந்திருந்தது. அது என்னவென்று தெரிந்து கொள்ளும் ஆவல் தொற்றிக்கொள்ள வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்து பார்க்க, என்ன செய்துட்ருக்க என்று அனுப்பியிருந்தான். அதை பார்க்கவும் ஒரு மென் நகை இதழ்களை ஒட்டிக்கொள்ள, வேலை முடிஞ்சிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். சரி, நான் உன்னை பிக்கப் செய்துக்கிறேன் என்று அவன் பதில் அனுப்ப பதறியவள், வேணா, நான் எப்பவும் போல பஸ்ஸில் போய்க்கிறேன் என்று மெசேஜை அவசரமாக அனுப்பினாள். வெயிட் பண்ண, வந்துடுறேன். வேணா, யாராவது பார்த்தா நல்லா இருக்காது, வராதிங்க. நல்லா இருக்காதா? ஏன், ஏசி காரில் தானே கூப்பிட வரேன், நாய் பிடிக்கிற வண்டி எடுத்துகிட்டு வரலையே. அதை படிக்கவும் பீறிட்டு வந்த சிரிப்பை அடக்கியவள், ப்ளீஸ், உங்களுக்கு சிரமம் வேணாம், நான் எப்பவும் போல போய்க்கிறேன். அவள் அனுப்ப அதற்கு மேல் அவனிடமிருந்து மெசேஜ் வரவில்லை. 5 நிமிடம் அவள் காத்திருந்தாள். எந்த பதிலும் வராமல் போக சோர்வோடு எழுந்தவள் அங்கிருந்து கிளம்பினாள். பெண்கள் மூவருமே வேலைகள் முடித்தவுடன் சீக்கிரமே அனுப்பிவிடுவான் மகேஷ். குமாரும் மகேஷும் மட்டும் அவர்கள் வேலையை இறுதி வரை முடித்துவிட்டு கிளம்புவர்.
வெளியே வருகிறவள் நொடிக்கொரு முறை ஃபோனை எடுத்து ஆன் செய்து பார்த்து கொண்டே வந்தாள். அவனிடமிருந்து வேறு தகவல் எதுவும் வரவில்லை. எதுவும் கோச்சிக்கிட்டாங்களோ? உள்ளத்தில் இதுவரை ஓடியிருக்கும் ஜீவநதி வற்றிவிட்டது போல் தோன்ற கால் போன போக்கில் சரியாக பேருந்து நிலையத்தில் வந்து நிற்க, அவள் நின்ற மறு நிமிடம் அவன் காரும் வந்து நின்றது. அதை பார்த்ததும் முகம் பிரகாசிக்க சுற்றம் மறந்து காரை நெருங்கினாள். அவள் வரவும் கண்ணாடியை இறக்கியவன், இங்கு உள்ளவங்கெல்லாம் உன்னை பார்த்து உங்களுக்கு மட்டும் இது கார் ஸ்டாண்டான்னு கேட்டால் பிரச்சனை இல்லையே. அவன் கேள்வியில் புன்னகை படர ஒரு முறை அக்கம் பக்கம் பார்த்தவள், இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதே. ஓஹோ, அப்போ தெரியாமங்க பார்த்தா தப்பில்லை. இதில் அதை கேட்டு சிரிக்க, பஸ்ஸு வந்துட்டு போகுது, சீக்கிரம் ஏறுறியா, இல்லைன்னா ஹார்ன் அடித்து உயிரை எடுப்பானுங்க, தொல்லை. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? ஹூ என்று மூச்சை எடுத்து வெளிவிட்டவன், மீண்டும் ஃபர்ஸ்ட்லேருந்து வர நான் தயாராக இல்லை, நீ ஏறிடு. அவன் முடிக்க அடக்கப்பட்ட புன்னகையோடு உள்ளேறி அமர்ந்து கொண்டாள். உடனே சீறி பாய்ந்தது அவனுடைய வாகனம். சிறிது நேர பயணத்திற்கு பின், நல்ல வேலை பின் சீட்டில் ஏறுறேன், அப்படி இப்படின்னு எந்த சீனும் போடாமல் முன்னாடி ஏறினியே, இல்லைன்னா அதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடத்தணும் என்று கூற அவள் சிரித்தே விட்டாள். பின் வாகனம் திசை மாறுவதை கண்டவள், என்னோட ஹாஸ்டலுக்கு இந்த பக்கம் போகக்கூடாது என்றபடி அவனை பார்க்க, ஆமாம்மா, அதுக்கு முன்னே எனக்கு கொஞ்சம் காஃபி தாகம் அடிக்குது, அதுதான் ஏதாவது சாப்பிட்டு விட்டு கொடுத்து விட்டு போகலாமேண்டு. ஏன், உன் ஹாஸ்டல் வாடங்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? இல்லை அப்படி இல்லை, பிறகு என்ன, போயிட்டு போகலாம். அதன் பிறகு இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அந்த மௌனமும் அவர்களுக்கு இடையில் எஃப்எம்மில் ஒழித்த மெல்லிய இசையும் மாலை பொழுதை மயக்கும் பொழுதாக இருந்தது. 15 நிமிட பயணத்துக்கு பின் ஒரு ரெஸ்டாரண்டில் கார் நுழைந்தது. சுற்றிலும் மரம் செடி கொடிகள் வைத்து நன்கு பராமரிக்கப்பட்டு இருந்ததால் சுத்தமாக இருந்தது. குடிலாக அமைத்து சாப்பிடுவதற்கு ஏற்ற அமைப்புகளும், இன்னும் அழகை ரசிக்க நினைத்தால் அந்த தோட்டத்திற்கு நடுவே டேபிள் சேர்களும் அமைக்கப்பட்டு இருந்தது. பாதை முழுவதும் வண்ண வண்ண ரோஜாக்கள், செம்பருத்தி போன்ற செடிகளும் அமைக்கப்பட்டு இருந்தது. நல்ல அழகாக இருக்குல்ல இந்த இடம். சுற்றுமுற்றும் பார்வையிட்டு ரசித்தபடி அவள் கூற, ஆம் என்பது போல் தலையாட்டலுடன் நிறுத்தி கொண்டான். எங்கே உட்காரலாம், உட்புறமா இல்லை வெளியிலையா? வெளியிலேயே இருக்கலாம். குழந்தையின் குதூகலத்துடன் அவள் கூற அவளை ரசித்தபடி அவனும் அமர்ந்தான். ஒவ்வொன்றையும் ரசித்து பார்த்தவள், இங்கே அடிக்கடி வருவீங்களா? அவனிடமிருந்து ஆம் என்பது போல் ஒரு தலையாட்டல் மட்டுமே. என்ன ஆர்டர் பண்ண? மெனு கார்டை நீட்டியபடி அவன் கேட்க, அதை ஒரு முறை உற்று பார்த்தவள், இதில் உள்ளதெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நீங்களே ஆர்டர் செய்திடுங்க. இப்பொழுது ஆச்சரியம் அடைவது அவன் முறையாக இருந்தது. பின், ஓ, இவ ஆசிரமத்தில் வாழ்ந்தவள் அல்லவா என்று நினைத்து கொண்டவன், நீ ஆசிரமத்திலிருந்து வெளிவந்து ஒரு 4-5 மாதம் இருக்குமே. 6 மாதம் ஆயிட்டு. நீ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியே, இது போல் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எல்லாம் போனதில்லை? இல்லை, வேலை முடிஞ்ச உடனே ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். ஆச்சரியம் விலகாமலே அவன் பார்த்திருக்க, இப்போவே போய் ரூமில் உட்காந்து தூங்குற வரையில் என்ன பண்ணுவேன், போர் அடிக்காது? நான் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டேன், புக்ஸ் படிப்பேன். காலையில் துணி துவைக்க முடியாது, அதனால் போய் தான் துணி துவைப்பேன். ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அப்படியே நேரமாக ஓடிடும், எனக்கு பழகிட்டு. அசந்து கன்னத்தில் கை வைத்து விட்டான். ஹேய், நீயெல்லாம் 90s கூட இல்லை, 80s 70s இருக்க வேண்டிய ஆள். அவன் கூற இவள் சிரித்தார். பேரர் வந்து நிற்க அதை உணர்ந்தவன் மெனு கார்டை கூட தொடாமல் இருவருக்கும் வேண்டியதை ஆர்டர் செய்ய, பேரர் சென்றதும், இங்கே என்னென்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியுமா? ஆம் என்பது போல் தலையை சேர்த்தவன், இது என் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் தான், நானும் இதில் பார்ட்னர். ஓஹோ என்பதோடு நிறுத்தி கொண்டாள். அவன் உயரம் ஏனோ அச்சத்தை தந்தது. முதல் முறையாக ஆர்டர் செய்த உணவுகள் வந்துவிட அனைத்தும் புதுவிதமாக புது சுவையாக இருந்தது. ரசித்து உண்டாள். அவளை ரசித்தபடி அவனும் உண்டான். இந்த மெனு கார்டில் இன்னும் 50-60 ஐட்டம் இருக்குது, தினமும் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணலாம். உடனே பதறியவள், தினமுமா? அதெல்லாம் சரி வராது. ஏன்? உங்களுக்கு? அவள் முடிக்கும் முன், எனக்கு எந்த சிரமமும் இல்லை. இல்லை, செலவு என்று திருத்தி சொல்ல அவன் சிரித்தே விட்டான். முதல் முறையாக அவனிடமிருந்து எழுந்த புன்னகை. அதை விழி நகராமல் ரசித்தாள். சிரிக்கும்போது அவன் இன்னும் அழகானவனாகவே தோன்றியது. அடிக்கடி சிரிச்சாதான் என்ன, எப்போ பார்த்தாலும் ஒரு அழுத்தமாக அமைதியும். இது எவ்வளோ அழகாக மென்மையாக இருக்குது. அவன் நினைவுகளில் அவள் மிதக்க, ஆமாம்மா, நீ சாப்பிட்ற சாப்பாடுக்கெல்லாம் என் சொத்தை எழுதி தர வேண்டும் பாரு. நாம் தினமும் வரோம், கன்ஃபார்ம். தினமும் உங்களோடா? எங்கே பிக்கப் பண்ணிக்க? பஸ் ஸ்டாண்டா இல்லை உன் ஸ்டூடியோவோ? ஐயோ, என்னை பதறியவோ, ஸ்டூடியோவெல்லாம் வேணாம், பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து கூப்பிட்டுக்குங்க.
ம், ஓகே ஏன்ட்டான் அமைதியாக. அட, இப்போ நம்ம என்ன சொன்னோம்? நம்ம வாயிலையே ஒத்துக்க வச்சுட்டாங்களே என வியந்தவள் நினச்சதெல்லாம் சாதிச்ச பழகியவர் போல. அவளை ஹாஸ்டலில் விட்டு விட்டு வந்தவனுக்கு அவளை நினைக்க ஆச்சரியமாகவே இருந்தது. தான் கடுமையானவனாக இருந்தாலும் கூட பல பெண்களை நாடி வருவதற்குள் முதல் காரணம் தன் பணம் தான். நான் உனக்கு செலவு செய்கிறேன் என்றாலும் கூட அதை மறுக்கவெல்லாம் ஆட்கள் இருக்கின்றனரா? ஆம், இதோ இழுக்கிறாளே. இவனை வளைத்து போட நினைப்பவர்களிடம் இவன் சிக்குவதில்லை. ஜஸ்ட் டைம் பாஸ் என்றால் அவர்களுக்கு தேவையான செலவோடு இவன் நிறுத்திக் கொள்வதுண்டு. ஆனால் இவளை எந்த லிஸ்டிலும் சேர்க்க விருப்பமில்லை. இவள் தனி ரகம். அவள் மனம் கவர்ந்தவன். கவர்ந்து விட்டாளா? மனம் கேள்வி கேட்க ஆம் என்றே பதில் கொடுத்தான். இன்னும் இவன் ஒன்றும் பெண் பித்தன் அல்ல. தினமும் பெண்களோடு உல்லாசிக்க தேவை ஏற்படும் போது நாடுவதுண்டு. அதிலும் கட்டுப்பாடு இருக்க இவளை பார்த்ததிலிருந்து அதையும் தவிர்த்து விட்டிருந்தான். இவளை மொத்தமாக கொள்ளை கொள்ள மனம் துடிக்க நாம ஏதாவது வாய் விட்டா இவள் பயந்துருவா. இவளை இன்னும் கொஞ்சம் அறிந்த பிறகே தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். ராகி பிஸ்கட்டுகளுக்கான விளம்பர வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. பாட்டி தன் பேத்தியிடம் கூறுவது போல் காட்சி. அந்த காலத்தில் ராகி திணைன்னு சாப்பிட்டு தான் நாங்கள் இந்த வயசில் கூட இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோம். நீயும் இப்படி ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதை சாப்பிடு. பாட்டி கூற குழந்தை தலையாட்டி விட்டு சம்மதித்து விட்டு சாப்பிடுவது போல் முடிவெறுகிறது. இது சரியா இருக்குண்டா? ஏண்டா அம்மா சொன்னா கூட இது கொஞ்சம் செட் ஆகாது. பாட்டி சொல்கிற மாதிரி காட்சி அமைச்சா இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். மற்றவர்கள் கருத்தை சொல்ல சூப்பர் நாய் என்று விரல் நீட்டி சொன்னாள் நீரஜா. சக்சஸ் சக்சஸ் கண்டிப்பாக சக்சஸ் என்று அவன் அலற மற்றவர்கள் சிரித்தனர். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அங்கு வந்து சேர்ந்தான் ஆதவ். அனைவரும் ஆட்சி எடுத்தன்னு எழுந்து நிற்க அவனை வரவேற்க நீரஜாவிற்கு படப்படப்பாக இருந்தது. எதுக்கு இப்போ வந்திருப்பாங்க? நம்ம எங்காவது கூட்டிகிட்டு போகவா? எல்லோரும் முன்னாடி அப்படி ஏதாவது நடந்தால் என்ன ஆகும்? என்ன தப்பாக நினைப்பாங்களே, அசிங்கமாக போயிடுமே. இவள் என்ன ஓட்டங்கள் ராக்கெட் வேகத்தில் பயணம் செய்ய அவன் சாதாரணமாக அவர்களிடம் உரையாடி கொண்டிருந்தான். என்ன மகேஷ், புது ஆஃபர்லாம் வந்திருக்கு போல, நல்ல டீலிங்கா? ஆமாம் சார், நீங்கள் கொடுத்த பாட்டில் அறிமுகமானவர் தான் என தொடங்கி அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பற்றி கூற பூர்வம் உயர்த்தியவன். குட், இனிமே உங்கள் லெவல் ஏறிட்டே போகும். அவன் கூறுவதிலேயே மகிழ்ந்தென்றனர். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் எல்லாம் சத்தியம் சார். தோல் குலுக்கியவன், இது உங்கள் உழைப்பு, இதில் என பங்கு எதுவுமே இல்லை. நான் கேட்க வந்தது, அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் இருக்கிற இடமும் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்தால் நல்லா இருக்குமே. இந்த சின்ன ஸ்டூடியோவிலேருந்து கொஞ்சம் பெருசாக மெயின் ஏரியாவில் இருந்ததுன்னா. அவன் கேள்வியோடு நிறுத்த ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் மகேஷ், அதில் சார் இப்போ தான் கொஞ்சம் வாய்ப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே பெரிய இடம் எல்லாம் மாறினா வாடகை அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். வளவுக்கு மீறி செலவு வந்தால் சரி வராதே சார். ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணுமே, இல்லைன்னா வழுக்கிடுமே. உங்களுக்கு தெரியாததா? மெச்சுதலான ஒரு பார்வை பார்த்தவன், நல்ல புரிதல். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறேன். அதை பற்றி பேச தான் வந்தேன். என்னோட கட்டட வேலை நடந்துட்டு இருக்கும்போது வெளியூர் ஆட்கள் நிறைய பேர் இருந்ததால் அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் பக்கத்துலேயே கட்டியிருந்தோம். அதை பின்னாடி குடவுனாக யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் இப்போ மெயின் ஏரியாவில் இவ்வளவு பெரிய இடத்த ஏன் தேவையில்லாமல் வேஸ்ட் செய்யணும்? வெளியே யாருக்காவது கொடுக்கலான்னு ஐடியா. உங்கள் ஸ்டூடியோ தேடி வரணுன்னா சந்து பொந்தெல்லாம் தாண்டி வர வேண்டியிருக்கு. உங்ககிட்ட கேட்டு பார்க்கலாமேன்னு வந்தேன். நீங்கள் பயப்பட வேணாம், இதுக்கு கொடுக்குற வாடகையே கொடுத்தா போதும். ஏன் தொழிலுக்கு இடைஞ்சலில் தான் ஆள் பக்கத்தில் இருக்கிறது எனக்கும் நல்லது தானே என்று என்ன சொல்கிறீங்க? அவன் கூறி முடிக்க அங்கு பெரும் நிசப்தம். யாருக்கும் என்ன சொல்வதென்று புரியவில்லை. ஆனால் அதற்கெல்லாம் காத்திருப்பவன் அவன் அல்லவே. எழுந்து விட்டான். எல்லாம் கலந்து பேசி முடிவெடுங்க. என் இடத்த வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா வந்து சேருங்க, வரேன். அவன் கிளம்ப சென்று விட்டான். என்னடா இது, ஜாதகத்தில் நல்ல நேரம் அத்தனை பேருக்கும் ஒன்றா வந்துடுச்சோ. நல்ல விஷயம் நல்லாவே நடந்துட்டுருக்கு. மகேஷ் கூற, குமாரோ ஸ்வீட் எடு கொண்டாடுமச்சி. மீரா, சரி வருமாடா? அதுதான் இங்கே தர வாடகையே போதுன்னு சொல்கிறாரே, பிறகு என்ன? ராகினி கூற, நாளைக்கு போய் இடத்த பார்த்துட்டு முடிவு பண்ணுவோமா? தானமாக வந்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மகேஷ் கண்டிக்க, அப்படின்னா ஓகே சொல்லிடுவோமா? நாளைக்கு அவரை நேரே பார்த்து சொல்லிடுவோம். நீரஜாவிற்கு மனம் அமைதி அடைந்தது. அப்பாடா, நல்ல வேலை, நம்ம பற்றியெல்லாம் எதுவும் வரல. அன்று மாலை அவளை பஸ் ஸ்டாப்பிலிருந்து அழைத்து கொண்டு வந்தவன் இதை கூற தவறவில்லை. அவன் இதழ்களை மட்டும் பிரியாமல் விரித்தான். அவ்வளவுதான் அவன் புன்னகை. அத்தி பூத்தார் போல்.
அபூர்வமான காட்சி. அதை ரசித்து கொண்டிருந்தவளிடம், எதுக்கு தேவையில்லாத பயம் உனக்கு? அப்படியே நான் உன்னை கூப்பிட்டு போகத்தான் வந்தாலும் தான் அவங்களுக்கு அதில் என்ன வருத்தம்? இது உன் வாழ்க்கை, உன் விருப்பத்தை நீ செய்கிற, மற்றவர்களை தலையிட வாய்ப்பளிக்காத. அதுபோல் அடுத்தவங்க கண்டு பயப்படாத. அவன் கூற்று உண்மை என்றாலும் இது சாத்தியமாகுமா? அவர்கள் சந்திப்பும் தினமும் நடந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு அழைத்து சென்றான். அனைத்துமே அவளுக்கு புதிய இடம். ஒவ்வொரு இடத்தையும் அவள் ரசித்தாள். மனமாற இவள் அவனை ரசித்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.